காரைக்குடி பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட போறாரு. இன்னொரு பக்கம் தாவேக்கில இருந்து டாக்டர் பிரபு போட்டியிட போறாங்க. மக்கள் ஆதரவு யாருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். 2026 தேர்தல் உங்களோட வாக்கு யாருக்கு? ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காண்டி எங்களை அனைத்து ஓட்டு விஜய்க்கு தான். பிரபுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குங்க. இளைஞர்கள் பிரபுவை எதிர்பார்ப்பாங்க. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும். டிவிக்கே எல்லா பக்கமும் பிரபலியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வருவார். பிரபு இன்னைக்கு பொதுநலமாக செயல்படுறாரு. தாவேக்காவுக்கு ஓரளவு ஆதரவு இருக்குது. அவரை நல்லா இறங்கி பண்ணுறாப்புல. ரெண்டு கட்சியும் மாறி மாறி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் டிவிக்கு வந்தால் பிரபு வந்தால் நல்லா இருக்கும். காரைக்குடியில் டாக்டர் பிரபு அண்ணன் இருக்காப்லையா, கிட்டத்தட்ட ஒரு விஜயோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இங்கே பார்க்குறோம். எப்போவுமே டிகே தான், பிரபு அண்ணாக்கு தான். பிஜேபிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். பிஜேபி நல்லா பண்ணுறாங்க, கவர்மெண்ட் நல்லா இருக்கு. என்னோட ஆதரவு வந்து சீமான் சார் தான். ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கதிரி. இன்னைக்கு நம்ம காரைக்குடி வந்திருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. காரைக்குடி பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்களா? ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து பலம் வாய்ந்த கூட்டணி இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இங்கே தான் போட்டியிட போறாரு, காரைக்குடி தான் போட்டியிட போறாரு. இன்னொரு பக்கம் தாவேக்கில இருந்து டாக்டர் பிரபு போட்டியிட போறாங்க. ஸோ பலம் வாய்ந்த ஒரு போட்டியா இருக்க போது கண்டிப்பா போட்டிக்கு வந்து காரைக்குடியில் பஞ்சமே இல்லை. இன்னைக்கு காரைக்குடியில மக்கள் ஆதரவு யாருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா 2026 தேர்தல் உங்களோட வாக்கு யாருக்கு, ஆதரவு யாருக்கா இருக்கும்? ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காண்டி எங்களை அனைத்து ஓட்டு விஜய்க்கு தான். ஒரு இளைய தலைமுறையை உண்டு பண்ணணுங்கிறதுக்காண்டி. ரெண்டாவது திராவிட கழகம்னு சொல்லாமல் தமிழக வெற்றி கழகம்னு கொண்டு வந்திருக்காரு. அதுக்காண்டி அவருக்கு ஓட்டு போடுறத வந்து ஒரு மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டே, இப்போ என் வயசுக்கு உள்ளவங்களுக்கு நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக வெளியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் போட்டவங்க. இப்போ மறுபடியும் ஏன் மாற்றி அமைக்கணும்னா, இப்போ ஆந்திரா கர்நாடகத்தில் மாதிரி ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி விஜய் வந்து எங்களுக்கு ஏழைகளுக்கு அவசியம் நல்லது பண்ணுவாருங்கிற கருத்தை கொண்டு தான் நாங்கள் வந்து வெற்றி கழகத்துக்கு போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் வெற்றி கழகத்துக்கு போடுறதுல எங்களுக்கு ஆனந்தம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேயும் காங்கிரஸ் கூட்டணியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. டிஎம்கே இங்கே தனியாக நிற்கலை. இந்த தடவை போட்டிகள் அதிகமாக இருக்குது. சீமானும் ஒரு சிறந்த ஆள். பிரபுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குங்க. இளைஞர்கள் பிரபுவை எதிர்பார்ப்பாங்க. இன்க்ளூடிங் ஒய்ஃபெல்லாம் பிரபு கட்சியாக தான் இருக்காங்க தற்சமயம். ஏன்னா மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. பிரபுவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, கள நிலவரங்கள்? ஏன்னா அவர் இளைஞர் வேற, அவர் பக்கம் இளைஞர்கள் நிறைய பக்கம் நிற்கிறாங்க வேற. இப்போதைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் மாறி மாறி இங்கே காரைக்குடியில் இருக்காங்க. இது வரைக்கும் மாற்று அரசியல் தான் எல்லாருமே விரும்புகிறாங்களா? கண்டிப்பாக விரும்புவாங்க. விரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஒன்று டிவிகேக்கு ஓட்டு போடுவேன், இல்லைனா என்டிகேக்கு தான் ஓட்டு போடலான்றீங்க. போன எலெக்ஷனில் என்டிகேக்கு தான் போட்டேன். இந்த வருஷம் வந்து டிவிகேக்கு போடலான்றீங்க. ஏன் விஜய்? புதுசாக ஒரு ஆள் வராங்க, வர வச்சு பார்ப்போம். ஒழுங்காக பண்ணலன்னா நெக்ஸ்ட் வேறு ஆளுக்கு போட்டுருவோம், அவ்வளோதான். காரைக்குடி பொறுத்த வரைக்கும் இப்போ போட்டி பலமா இருக்குன்றாங்க. காரைக்குடி கூட போட்டி பலமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ டாக்டர் பிரபு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா சீமான் அவங்க உள்ளே வந்துட்டாங்க. காரைக்குடியில் தான் நிற்கிறதா வந்துருச்சு நியூஸ். நல்ல போட்டி பயங்கரமாக இருக்கும், வலுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக வலுவாக இருக்கும். சரி, இவ்வளவு நாள் காரைக்குடியில் வந்து இப்போ காரைக்குடியில் வேறு எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேக்கு தொகுதி வருது. டிஎம்கே இப்போ காங்கிரஸ் தான் கூட்டணியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மாற்றங்கள் டிஎம்கேக்கு கொடுக்குறதா இந்த வாட்டிங்களா? இந்த இவ்வளவு நாள் ஆண்டு இருக்காங்க, ஏதாவது மாற்றங்கள் காரைக்குடி இம்ப்ரூவ் ஆயிருக்கா? இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்குங்களா? நான் பார்த்த வர அப்படியே தான் இருக்குது. என்ன மாநகராட்சி ஆக்கியிருக்காங்க, அதில் வச்சு நிறையா வரி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? என்னுடைய ஆதரவு விஜய்க்கு. ஆனால் பொதுமக்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ரெண்டு பேரும் பலமான கூட்டணி. சீமான் நாம் தமிழர் கட்சியில் அவர் இங்கே தான் நிற்க போறாரு. இங்கே டிவிக்கில இருந்து டாக்டர் வந்து அவரும் நிற்க போறாரு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்களா? கண்டிப்பான நான் சொல்ல முடியாது. பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதை பொறுத்து தான். டிவிக்கே எல்லா பக்கமும் பிரபலியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பலமான கட்சி, திமுகவும் பலமான கட்சி. இதை யாருன்னு கரெக்டாக நிர்ணயம் பண்ண முடியாது. காரைக்குடியில் இப்போ மாற்று அரசியல் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மாற்றம் ஒன்று வேணும் அவசியம். 50 வருஷம் மாற்றி மாற்றி வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு மாற்றம் இருந்தால் தான் நல்லது. சரி, சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் பர்ஃபெக்ட் மேன், வெரி குட் மேன். ஐ லைக் ஸோ மச். குட் மேன். அவன் எல்லாம் கரெக்டாக பேசுகிறான். லஞ்சம் கொடுக்காத, ஓட்டு போட்டால் போடுறான், போடாட்டி போகிறேங்கிறேன். அதுதான் நியாயமான கருத்து, என்னுடைய கருத்து.
சீமானுக்கு ஓட்டு போட்டால் கூட நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும். அவங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி தாவேக்கா புதிய கட்சி வந்திருக்கு, பிரபு நிற்கிறதா சொல்றாங்க டாக்டர் பிரபு. அதோட போட்டிகள் பலமா இருக்குன்றாங்க. உங்கள் கருத்து என்னவா இருக்கும்? கருத்து அவங்க அவங்க ஆதரவு அவங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்தம் மெஜாரிட்டி உங்களுக்கு தான். மெஜாரிட்டி யாருக்கு இருக்கும்? காங்கிரஸ் கூட்டணிக்கு தான். ஓகே, இந்த வாட்டி சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா காரைக்குடி தான் நிற்க போறா சொல்றாங்க. ஒரு முக்கியமான தலைவர் வேற. அப்போ கண்டிப்பாக வந்து ஓட்டு பிரிஞ்சு எப்படி வேணாலும் ரிசல்ட் வரும் மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு காரைக்குடி பொறுத்த வரைக்கும். என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் இப்படி அதெல்லாம் கீழே தான் 2வது 3வது இடத்துக்கு மேலே தான் வரும். முதல் இடத்துல வந்து இவங்க தான் இருக்காங்க. முதல் இடத்துல காங்கிரஸ் கூட்டணி தான். விஜய் வருவார். விஜய் வருவார். ஏன் விஜய் டிவிக்கே? விஜய்னா கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக காரைக்குடியில் ஒரு மாற்று அரசியல் வேணும். கண்டிப்பாக ஆட்டம் வரணும். இந்த கடை எல்லாமே ஏறி போயிடுச்சு, பெட்ரோல் வேலை ஏறி போயிடுச்சு, எல்லாம் ஏறி போயிடுச்சு. ஒன்றுமே விஜய் வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணுவார். ஆர்வம். உங்கள் ஓட்டு உங்கள் ஆதரவு யாருக்கு? விஜய். தாவேக்காவுக்கு ஓரளவு ஆதரவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரை நல்லா இறங்கி பண்ணுறாப்புல. பட் இருந்தாலும் என்னோட இது வந்து டிஎம்கே தான். ஏன் டிஎம்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரை ஓரளவு நல்லா பண்ணுற மாதிரி தெரியுது. எப்போதும் டிஎம்கேவோட ஒரு இளைஞர்கள்லாம் அதிகமாக வந்து விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க. இப்போ டிவிகேலேருந்து காரைக்குடியில் பிரபு பக்கம் அதே பக்கம் இளைஞர்கள் நிற்கிறதா சொல்கிறாங்க. இளைஞர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. பட் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரில. அதோட சீமான் வேறு நிற்கிறாருங்க, அவருக்கும் கணிசமான ஆதரவு இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு. தாவேக்கா புதுசாக வந்திருக்கு, அவங்க செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது காரைக்குடியில்? நல்லா பண்ணுறாரு. பொதுவாகவே அவர் வந்து எல்லா மக்களுமே அனுசரித்து நல்லா பொதுநலமாக பண்ணுறாரு. ஒரு சமுதாய இது கிடையாது, ஒரு கட்சி பாகுபாடு கிடையாது. பொதுவாகவே அவர் வந்து ஒரு பொதுநலத்தொண்டு அருமையாக பண்ணுறாரு. அதனால் அவர் வந்தால் எங்களுக்கு வந்து அது அந்த கட்சியும் இப்போ புதுசாக வளரக்கூடிய கட்சி. அதனால் அதை வரலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஒரு இளைஞர் வேறு விஜய். அதாவது வந்து நான் ஒரு புதுமணி இருந்தேன், அந்த கட்சிக்கு எனக்கு ஒரு இது கிடையாது. அப்படி பார்த்தா வேறு கட்சிக்கு ஒரு அனிதாபி தான் நான் வந்து. அப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அதே அவர் வந்து பல்டாற்றை வந்து அவர் பிறகு வந்து இன்றைக்கி பொதுநலமாக செயல்படுறார். அது ஒன்று. அந்த கட்சி புதுசாக இன்றைக்கி வந்து உருவாகி இருக்கிறதுனால வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய நோக்கம். காரைக்குடியை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணியில் வந்து மாங்குடியார் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு தான் ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் ஏகப்பட்டது பண்ணியிருக்காரு. மக்கள் செல்வாக்கு உள்ளவர். அவரே மீண்டும் எம்எல்ஏ வருவார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ரெண்டு கட்சியும் மாறி மாறி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு வந்தால் பிரபு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா செய்கிறார் மக்களுக்கு. இது கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறையா தொண்டுகள்லாம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும். மற்றபடி வந்து சீமானெலாம் வந்து பேசிக்கிட்டே போயிட வேண்டியதுதான், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இளைஞர் சீமானை வந்து பேசிக்கிட்டே போயிட வேண்டியதுதான், அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இளைஞர்களுக்கு பூரா இன்றைக்கி பிரபுக்கு தான் ஆதரவாக இருக்கும். மாற்றம் வரணும். ஏன்னா ரெண்டு கட்சியும் வாழ்ந்து முடிஞ்சிருச்சு. இனி புதுசாக ஒருத்தர் வந்தால் தான் அவர் எப்படி செய்வார், என்ன செய்வாருங்கிறத நிலவரத்தை மக்கள் உணர்ந்துருவாங்க. புரியுதா? அதனால் பிரபு தான் வரணும், விஜய் தான் ஜெயிக்கணும். அது எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து ஒரு புதுசாக ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். ஸோ ஈவன் யாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அது கம்பல்சரி டிவிகே தளபதி தான். ஸோ அது எதனால சரி நிறைய பேத்துக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து பார்க்குறதுனால அது நம்ம பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ மோடி அவர்களையும் நம்ம ஸ்டார்டிங்கில் நிறையா விமர்சனம் பண்ணோம். பட் நிறையா விதமான ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. பட் அது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெருசாக வந்து உதவியாக இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு வாய்ப்பாக கொடுத்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் நமக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் எல்லாமே டிவிகேயோட பிரபு பக்கம் நிற்கிற டாக்டர் பிரபு பக்கம் நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க. களப்பணிகள்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியில் இல்லாத போதே அதிகாரத்தில் போதே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? களப்பணிகள்லாம் எப்படி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சார், அவர் வந்து இறங்கி நல்லா வேலை பார்க்குறாரு. ஸோ அது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இன்னும் போகிற நாட்களில் இன்னும் அது பெரிய லெவலில் வெளியே தெரியும் சார். அவர் வந்தாருன்னா நல்லா பண்ணுவார், தொகுதிக்கு நல்லா பண்ணுவார். கம்பல்சரி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே அச்சிராஜான் இருக்காரு, அவர் 50,000 ஓட்டு வாங்கியிருக்காப்புல. தேர்போயை பாண்டி தனிச்சு நின்று 45,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். மாங்குடி வந்து 82,000 ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்காரு. அதனால் இப்போ நாங்கள் அந்த கூட்டணி ஒன்று சேரும்போது நாங்கள் அதிக வாக்குகள் வாங்கி கண்டிப்பான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ரெட்டலை கட்சிக்கு தான் போடுவோம். எப்போவுமே நாங்கள் போட்டதுலேருந்து
அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறோம் நாங்கள். ஆனா இந்த வாட்டி ஒரு மாற்றத்துக்காக வேற எதுக்கு போடலான்னு போடலான்னு இருக்கிறோம். அவ்வளோதான். தாவேக்காக்கு தான், விஜய்க்கு. விஜய்க்கு தான். சரிங்கம்மா. பையன்லாம் சொல்கிறாங்க விஜய்க்கு போடுங்க. அதான் பசங்க சொல்றாங்க, இளைஞர்கள் எல்லாமே விஜய் பக்கம் தான் நிக்கிறாங்க இல்லையா? கீழ்த்தட்டத்துலேருந்தே மாற்றம் வேணும் நான் நினைக்கிறேன். மக்களும் அதான் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ என்னைய பொறுத்தவரை மாற்றம், நீ கேட்டில்லையா கேள்வி, அந்த கேள்வியிலே பதில் இருக்குது. தாவேக்கான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த தாவேக்கா தான் அதோட மாற்றமே. காரைக்குடியில் டாக்டர் பிரபு அண்ணன் இருக்காப்லையா, 100% அவர் தான் வருவார். ஏன்னா அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் அந்த இந்த ஜெனரேஷன் ஓட்டு ஃபுல்லாக 18+ to ஒரு 40-45 வரைக்குமே எல்லாருமே அந்த விசில் பிராண்டட் அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிரபு அண்ணன் இருக்காப்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விஜயோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இங்கே பார்க்குறோம். பிரபு அண்ணனை பொறுத்தளவு அவருக்கு வந்து நீங்கள் என்னை மாதிரி பசங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அவர் பேரை மட்டும்தான் சொல்லுவாங்க. என்னையை பொறுத்தளவு அவர் தான், அதாவது கேண்டிடேட் இல்லை, அவர் தான் எம்எல்ஏ. நெக்ஸ்ட் எம்எல்ஏ நம்ம காரைக்குடி தொகுதி அவர் தான். உறுதியாக சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். 100% இப்போ 3 லட்சம் ஓட்டு இருக்குது எங்கள் தொகுதியில். அதில் வந்து சாலிடாக இளைஞர்கள் ஓட்டு ஒரு 80,000 இருக்கும். அதுபோக மக்களும் மாறிட்டாங்க. அப்போ 1.5 லட்சம் ஓட்டுங்கிறது சாலிடாக அவருக்கு வரும். அவர் தான் கண்டிப்பாக எம்எல்ஏ. 100% அவர் தான். உங்களோட ஆதரவு திமுக ஸ்டாலின் தொடரட்டும். நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சி அமைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓரளவு திமுக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கு. குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குல்ல. அப்படிங்கும்போது மக்களோட மனநிலை என்னையை பொறுத்தவரையும் திமுகவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட், ஸ்டாலினுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. காரைக்குடி பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தான். திமுக அதிமுகவே ரொம்ப நாள் ஆண்டுட்டாங்க. ஒரு மாற்றத்துக்காக தாவேக்கா போகலான்னு இருக்கீங்களாக்கா? தாவேக்காவில் பிரபு இருக்கார் பார்த்தீங்களா, டாக்டர் பிரபு. அவரோட களப்பணிகள்லாம் எப்படி இருக்குது? அவர் பக்கம் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறையா பண்ணுறாருங்களா? நிறையா பண்ணுறேன். எப்போவுமே டிவிகே தான். பிரபு அண்ணாக்கு தான். பிரபு அண்ணா வந்து நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிரபு அண்ணா பிடிக்கும்னு அப்படின்னு சொல்ல முடியாது. அவரோட கொள்கைகள் நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த டைம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். மாறி மாறி அவங்களே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட கட்சி ஆட்சி அது பண்ணிட்டு வேஸ்ட் இருக்காங்க. ப்ரோ, சுத்தமாக வேஸ்ட்டு. எனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓட்டு இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஓட்டு நம்மளோட இதுக்கு போட்டேன், விஜயகாந்த் சாருக்கு. அது வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் ஓட்டே போடல. இப்போ வந்து ஓட்டு போடுறேன்னா டிவிக்கு தான் போடுவேன். வேறு யாருக்கும் மாற்றமே கிடையாது. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பிரபுவோட களப்பணிகள்லாம் இளைஞர்களை ரொம்ப இருக்கிறதாகவும் நிறைய பணிகள் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. என்னென்ன பணிகள்லாம் பண்ணுறாங்க? உண்மைதான் அது. இப்போ எனக்கே பர்சனலாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த நம்ம இதில் நம்ம ஹாலில் தான் அதிகமாக மீட்டிங் ஓடும். நிறைய பண்ணுறாங்கன்னா ஓட்டு கேட்குறதுக்கான ஒரு மீனிங் கிடையாது. ஒரு கவரப் தான் எல்லாமே. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாருக்கு முதல்ல ஆதரவு கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்தாருன்னா நல்லா இருக்கும்ல. வந்தாருன்னா நல்லா இருக்கும். லேடிஸுக்கு, எனக்கு இன்க்ளூடிங், நான் இப்போ 2 மணிக்கு தான் கடை அடைச்சிட்டு போகிறேன்டா எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். பிஜேபி நல்லா பண்ணுறாங்க, கவர்மெண்ட் நல்லா இருக்குது. மற்ற கட்சியை பற்றி நான் சொல்கிறது, இளைஞர்கள் எல்லாமே வந்து திராவிட கட்சிகள் தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதில்? இப்போ ஏன்னா இப்போ பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியாக தான் இருக்குது. ஆமாம். திமுக அதிமுக எல்லாமே மாற்று கட்சிக்கு போகலான்னு மாதிரியும் ஒரு பேச்சு அடிபடுதுன்றாங்க இளைஞர்கள் எல்லாமே. அப்படி ஒன்றும் சரியாக தெரியல. ஆனால் இப்போ இருக்கிறது கடும் போட்டி வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான். ஆனால் தாவேக்கா சொல்கிறாரு, பயங்கரமாக எதுக்குறாரு. அவர் எந்த கூட்டணியிலையும் வரலை. அவர் தனிச்சையாக தான் நிற்க போகிறாரு. அதனால் வந்து இப்போ இங்கே காரைக்குடியை பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிற ஐயா சீமான் அவர்களை தான் நான் பெருசாக இது பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோம். அவங்களும் நாட்டை ஆண்டுருக்காங்க. அதன்படி இருந்த வரைக்கும் இப்போ இவர் பேசுகிறது, இப்போ மற்ற பழக்க வழக்கங்கள் சீமான் ஐயா அவர்கள் தான் பெஸ்ட்டாக அது இருக்கும். இங்கே பார்த்தீங்க காரைக்குடி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பிரபு, ஐயா மாங்குடி அவர்கள் 3 பேருமே பலம் வாய்ந்த ஆட்கள் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் ஐயா தான் கொஞ்சம் கண்ணலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு 5 வருடம் அவர் கையிலே ஆட்சி ஒப்படைத்து பார்க்கலாம்ல. தாவேக்கால தான். இப்போ தாவேக்கால பார்க்கும்போது இப்போ டாக்டர் பிரபு நிற்கிறதா சொல்கிறாங்க. அவரோட களப்பணிகள்லாம் எப்படி இருக்குது? சிறப்பாக செய்கிறாரா? என்ன மாதிரி விஷயங்கள் செய்கிறாரு? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்குங்களாக்கா? எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறா. அது மாதிரி எதுவும் குறைகள் இருந்தால் வந்து ஒரு மாற்றம் வந்து நல்லா இருக்கும்னு பார்க்குறீங்க? பிரபு அண்ணனுக்கு தான். பிரபு அவர்களுக்கு தான். பிரபு என்ன நல்லா பண்ணுறாரு? நல்லா பண்ணுறாரு, நல்லா செய்கிறாரு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து வேலை வாழைகளுக்கெல்லாம் எல்லாம் நல்லா செய்கிறாரு, பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ திமுக அதிகமாக இந்த காரைக்குடி தொகுதியில் ஆண்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த கட்சிக்கே போக மாட்டோம்.
அவங்களோட களப்பணிகள்லாம் எப்படி இருக்கு? அவங்கலாம் செஞ்சாங்களா? 5 வருஷத்துல நல்லபடியா பண்ணாங்களா? எல்லாம் பண்ணனாங்க செஞ்சாங்க. என்ன போகிறதுக்கு சரியில்லை. ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும் தான். ஆமாம், மாற்றம் இருந்ததான கண்டிப்பாக வேணும். விஜய் டிவிக்கு அவருக்கு தான் நம்ம ஆதரவு. ஏன் டிவிக்கு? திடீர்னு புதுசாக 2 கட்சி தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. புதுசாக அவருக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம். ஃபஸ்ட்டு புது ஆளாக இருக்கார், புதுசாக வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை நாங்கள், இருந்தாலும் அவர் புதுசாக வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவரோட ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்கிறேன். காரைக்குடி பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் எல்லாமே டாக்டர் பிரபு பக்கம் நிற்கிறதா சொல்றாங்க. அவர் தான் ஆமாம் வேட்பாளர் ஆமாம் சொல்றாங்க. அவரோட களப்பணிகள்லாம் இங்கே எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்குங்களா? அவர் கட்சிக்கு வந்ததுலேருந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா தான் பார்க்குறாரு களப்பணிகள்லாம். முக்கியமானது எல்லாத்துலேயும் போய் ஃபஸ்ட்டாக நிற்கிறாரு. கட்சிக்காண்டி இல்லைனாலும் எல்லாரும் இப்போ ஃப்ரெண்ட்லியாக போய் நின்றுக்கிறாரு. அதனால் நல்லா பார்க்குறாரு. டிவிக்கு பிரபு தான். ஓகே, என்ன ஏன் விஜய்? நம்ம புது மாற்றம் வேணும். மாற்றம் பொதுவாக மாற்றம் வேணும். ஆரம்பத்துலேருந்து 2 பேர் ஆண்டுகள் இல்லை, மாற்றம் வேணும். அவ்வளோ காரைக்குடியில இப்போ மாற்றுக் கட்சி திராவிட கட்சியிலேயே மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. முன்னேற்றம் எதுவும் இருக்கா இப்போதைக்கு? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? அந்த அளவுக்கு பெருசாக இதே 1 2 இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்ல, அப்படியே இருந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு இப்போ டாக்டர் பிரபு தான் தாவேக்கள் நிற்க போகிற மாதிரி சொல்றாங்க. அவரோட களப்பணிகள்லாம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ரொம்ப என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? இப்போ எதுவுமே அதிகாரம்னு வரல அவங்களுக்கு எதுவுமே இப்போ வரைக்கும். அவரெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நீட்டாக அவர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெய்லியும் ஒரு இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னோட ஆதரவு வந்து சீமான் சாருக்கு தான். ஏன் சீமான்? சீமான் அவர் தான் நம்ம தமிழ் மண் இதுக்கெல்லாம் அவர் தான் பேசுகிறாப்புல, அதனால் அவர் தான் என்னோட ஆதரவு. சீமான் இங்கே நிற்கிறாப்புல காரைக்குள்ள, அதனால சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக வேணும். 2026 சட்டமன்ற தொகுதியில் டிவிக்கே தான் முன்னணி. டிவிக்கே தான் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேண்டும். மாற்றம் வேண்டும். இந்த எல்லா இடத்துலையுமே அரசாங்கம் வந்து மது விலக்கை க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு மது விலக்கு தான். இப்போ கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் வர்றதுக்கு காரணமே மது விலக்கு தான். இந்த டிவிக்கே வந்துச்சுன்னா மது விலக்குல இருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். ஏன் விஜய் ரொம்ப பிடிக்குமா? இப்போ விஜய் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இளைஞர்களுக்கு விஜய், மக்களுக்கு வந்து நல்ல அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தருவாப்புல அப்படின்னு நம்பிக்கை. இப்போ காரைக்குடி தொகுதியில் டாக்டர் பிரபு போட்டியிட போகிறதா சொல்கிறாங்க. ஆமாம். அவர் களப்பணிகள்லாம் எப்படி செஞ்சிட்டு இருக்காரு? நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காரு? நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு குறை இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கிறாப்புல. அது மக்களுக்கு பிடித்ததுனால எல்லாம் விஜயத்தை விரும்புகிறாங்க. இப்போ நம்ம ஆதரவு யாருக்குன்னா திமுகவுக்கு தான் நம்ம ஆதரவு. இருந்தாலும் பலமளந்த வேட்பாளருங்கிறது பிரபு, விஜய் கட்சியிலேருந்து. அவர் இந்த கட்சியில் எதுலையாச்சும் நின்றால் அவர் தான் எம்எல்ஏ. இப்போ அதில் நிற்கிறனால சீமானும் நிற்கிறாரு. அப்படிங்கிற இது மூணுமண போட்டி, கடுமையான போட்டியாக இருக்குது. அதில் ஜெயிக்கிறது மறுபடியும் மாங்குடிக்கு கொடுத்தா மாங்குடி தான் எம்எல்ஏ ஜெயிப்பார். அவங்களே அப்பயிலேருந்து 2 பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் புதுசாக கொண்டாந்து பார்ப்போமே என்னதான் பண்ணுறாங்க. இந்த காரைக்குடி பொறுத்த வரைக்கும் டாக்டர் பிரபு நிற்கிறார் தாவேக்கா சார்பில். அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் சப்போர்ட்லாம் இருக்குங்களா? கண்டிப்பாக பிரபுக்கு நிறையா இருக்கும். என்ன மாதிரி பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ? எதுவும் எல்லாருமே சொல்கிறா நல்லா நல்லா செய்கிறேன், நம்ம என்ன இது பண்ணல. ஆனால் எல்லா பக்கமே சொல்கிறா காரைக்குடி பக்கம் அவர் நல்லா செய்வாருன்னு. கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும் காரைக்குடியை பொறுத்த வரைக்கும். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் பார்த்து பண்ணுவார் செய்வார். இப்போவும் அவர் நல்லா செய்கிறாருங்கிறாங்க. கண்டிப்பாக பிரபு வர வாய்ப்பு. இப்போ சீமானும் ஒரு பக்கம் போட்டியிடுறாரு. ஏன்னா ஒரு நாம் தமிழ் கட்சியோட ஒரு முக்கியமான தலைவர் ஒருங்கிணைப்பார். அது என்ன நினைக்கிறீங்க? ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடுமையான போட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் பிரபுக்கு தான். இப்போ இளைஞர் ஊரா விஜய் தான். ஒரு தடவை மாற்றி போட்டு பார்ப்போமே. 2 பேரும் மாற்றி மாற்றி தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கான். விஜய் ஒரு தடவை வந்துட்டு போகட்டுமே, போட்டு பார்ப்போமே. தாவேக்கால பிரபு என்ன பண்றாரு? மக்களுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. சிறப்பாக பண்றாரா? ரொம்ப நல்லது பண்றாரு. நல்ல இதுல இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து கோயில்ல இருந்து இந்த எல்லாருக்கும் நல்லது பண்றாரு. சீமானும் போட்டிடுறாரு இப்போ காரைக்குடியில். அதை பத்தி உங்க கருத்து என்னக்கா? சீமான்லாம் அது இவர் தான், பிரபு தான். விஜய்க்கு தான். ஏன் விஜய்? விஜய் தான் நம்மளுக்கு அப்பையிலேருந்து பிடிக்கும். என் மகன் பேரே விஜய். பையன் பேர் விஜய்? விஜய் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் பிடிக்கும், அதனால விஜய். இப்போ காரைக்குடி பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களும் நிற்கிறாங்க. இந்த பக்கம் தாவேக்கா டாக்டர் பிரபு நிற்க போறதா சொல்றாங்க. கடும் போட்டி. பிரபு தான். பிரபுவோட களப்பணிகள்லாம் எப்படி இருக்கு? நல்லா களப்பணிகள்லாம் நல்லா செய்கிறாரா மக்களுக்கு? செய்வார். இப்போ தானே வந்திருக்கா கட்சியை, இனிமே தானே செய்வாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏன் என்டிஏ கூட்டணி? இல்லை, அவங்க தான் இப்போ புதுசாக வர்றாங்க. நான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. அவங்கன்னா பழைய ஆளுங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தான் ஓட்டு விழுங்குற ஒரு நம்பிக்கை. இளைஞர்கள் யார் பக்கம் அதிகமாக இருக்க மாதிரி காரைக்குடியில் தெரியுது உங்களுக்கு? சீமானுக்கு ஒரு ஆளுக்கு. இப்போ விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கா பற்றி?
சொல்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவும் சொல்ல தெரியல எப்படி சொல்றது. இங்க கலைஞர் என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் பிரபு வந்து பயங்கரமா செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரோட அதை பத்தி என்ன கருத்துக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இல்லை அவர் சொல்கிறாங்க எல்லா மக்கள்லாம் இளைஞர்களும் அவர் பக்கம் ஒரு அளவுக்கு கூட்டம் இருக்குது. ஆனால் ஓட்டு போடுவாங்களாங்கிறது தான் தெரியல. எங்கள் பசங்களாம் விஜய்க்கு தான் போடுவாங்க. நாங்கள் வந்து ரெட்டலைக்கு போகிறோம். விஜய் தாப்பா இருக்கணும். ஏன் விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? விஜய் ரொம்ப பிடிக்கும்பா. அவர் எல்லாத்துலேயுமே சாந்தமான குணம். அவர் நடிப்புலையும் பேச்சுலையும் வார்த்தைகளையும் குணத்துலையும் நல்லா குணம். அவர் வந்து நல்லா ஜெயிச்சிட்டாருன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. தங்க வலையும் இறக்கிறாரு. எல்லாத்தையுமே அவர் நல்லா சாதனை பண்ணுறாரு. டிவிக்கே தான், விஜய் தான். ஆக்சுவலாக நான் மட்டும் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விஜய் கட்சி தான். எங்களோட ஓட்டு விஜய்க்கு மட்டும். ஏன் விஜய் சொல்றீங்க? ஏன் பிடிக்கும் விஜய்? ஆக்சுவலாக அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு அவர் நினச்சிருந்தா அவர் காசுக்காக வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் சேலரியை விட்டுட்டு அவர் வர்றாருன்னா மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால இப்போ காரைக்குடி தொகுதி பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து போட்டியிடறதா சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியில அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. அத்தனை பேருமே விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். ப்ரெசென்ட் டிஎம்கே ப்ரோ. ஓகே. எதனால டிஎம்கேனா மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க, இளைஞர்கள் எல்லாமே டிவிக்கு சார்ந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு மாற்றம் வேணுன்றாங்க. என்ன காரணம் நீங்கள் டிஎம்கேல இருக்க தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ப்ரோ, லைக் ஆல்ரெடி ரொம்ப கம்யூனல் இஷ்யூஸ் அந்த மாதிரி போகாமல் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பற்றி பேசினா டிஎம்கே தான். டிவிக்கே இது வரைக்கும் கம்யூனல் இஷ்யூஸ் எதுவும் அப்போஸ் பண்ணலை டேரெக்டாக. லைக் இன்டைரக்டாக பண்ணுறதா அவங்களா சொல்லிக்கிறாங்க, பட் எதுவும் எஃபெக்டிவாக பண்ணலை. ஸோ டிஎம்கே. எங்களோட ஆதரவு இந்த தடவை தமிழக வெற்றி கழகத்தேன். ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி மாற்றி வந்துட்டாங்க. 2024 ஒரு மாற்றம் வரட்டும்னு எல்லா இளைஞர்கள் எங்களை மாதிரி நடுத்தர வயது 50 வயது உட்பட்டவர்கள் எல்லாருமே நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். டாக்டர் பிரபுவும் இங்கே உள்ளவர் தான், எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், அறிமுகமானது. என்ன நேரடி சந்திப்பு கிடையாது, அவ்வளோதான். இன்னும் பார்க்கல வைக்கல. இருந்தாலும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறோம். இணைஞ்சிக்கிட்டு நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு